சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் விவரங்களை தந்து கொண்டிருந்த நிலையில் சற்று முன்னதாக தற்போது திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கியவர்களில் குழந்தையின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கியவர்களில் குழந்தையின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமாக அங்கு மீட்புப் பணிகள் நடந்து வரக்கூடிய சூழலில் புதையுண்ட வீட்டிலிருந்து அந்த பகுதியிலிருந்து ஒரு குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. வஉசி நகரில் பாறை உருண்டு விழுந்ததால் வீட்டின் மீது விழுந்து மண் சரிவில் சிக்கியவர்களில் குழந்தையின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. இரண்டு வீடுகளில் சிக்கிய 7 பேரில் குழந்தை ஒருவரின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. வஉசி நகரில் பாறை விழுந்ததால் 2 வீடுகளின் மீது மண் சரிவு ஏற்பட்டு அந்த வீடுகளில் சிக்கிய 7 பேரில் ஒரு குழந்தையின் சடலமானது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், விவரங்களை பதிவு செய்யலாம். திருவண்ணாமலை மலைப்பகுதியில் 2 வீடுகள் புதையுண்ட நிலையில் அந்த வீடுகளில் புதையுண்டவர்களினுடைய நிலைமை குறித்து கடந்த நேற்றிலிருந்து 24 மணி நேரமாக அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவர்களுடைய சடலங்கள் இருக்கக்கூடிய பகுதியை மீட்பு படையினர் அடைந்திருக்கிறார்கள். தற்போது ஒருவருடைய சடலமானது அந்த JCB இயந்திரம் கண்டறிந்திருக்கிறது. அதிலிருந்து அவர்களுடைய அடையாளம் உள்ளிட்டவை எதுவும் தெரியாத நிலையில் தற்போது அவங்களுடைய சடலத்தை மீட்பு படையினர் எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் 24 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த மீட்பு பணிகள் தற்போது ஒரு சடலமானது கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் JCB இயந்திரம் அந்த மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீரென அந்த JCB இயந்திரத்தினுடைய அந்த கைப்பகுதியில அது சடலமானது சிக்கி இருக்கிறது. ஒரு சிறுமியினுடைய சடலமாக அது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த மீட்பு படையினர் அந்த சடலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மேலும் JCB வைத்து பகுதியை பள்ளம் தோண்டாமல் அவர்கள் மேனுவலாக அந்த JCB அவர்கள் சென்று அந்த பகுதியில் வேறு சடலங்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பான அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த திருவண்ணாமலை பகுதியில் 7 பேர் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அந்த நிலச்சரிவு பகுதியில் தற்போது சடலங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய ஒரு பகுதியை மீட்பு படையினர் அடைந்து அந்த மீட்கும் பணியை தற்போது துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். ரகுவரன், ஒரு குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மற்றவர்களின் சடலம் எதுவும் மீட்கப்பட்டிருக்கிறதா? அவர்களுடைய நிலைமை என்னவென மீட்பு படையினரால் கண்டுகொள்ள முடிகிறதா? என்ன நிலவரம்? அனைவரும், அதாவது இந்த இதில் மாயமானவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் தான் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த ஒரு வீட்டை குறிவைத்து மட்டும் இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தற்போது அந்த வீட்டினுடைய பகுதியை பெரிய பாறைகள் எல்லாம் மூடியிருந்த நிலையில தற்போது அந்த பகுதியில் அந்த பாறைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அந்த மீட்பு பணியானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. சடலங்கள் இருக்கக்கூடிய பகுதியை அந்த மீட்பு படையினர் அடைந்து விட்டதுனால தற்போது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஒரு சடலம் தெரிய வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்ததாக அதே பகுதியில் தான் மற்றவர்களுடைய உடல் பாகங்கள், ஏன்னா இறந்த நிலையில் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது உறுதியை செய்திருக்கிறார்கள் மீட்பு படையினர். ஏனென்றால் முழுவதுமாக பாறை குவியலாக கற்குவியலாக அந்த இடம் இருக்கிறது. அதனால் அவர்கள் சடலமாக இருக்கதான் வாய்ப்பாக இருக்கிறது. அதனால் அந்த சடலங்கள் தெரிய தொடங்கியதை தொடர்ந்து அந்த NDRF குழுவினரும் மீட்பு படை குழுவினரும் அந்த JCB எந்திரத்தினுடைய தோண்டுதல் நிறுத்திவிட்டு அவர்கள் சென்று அந்த இடத்தில் சிறிய மண்களை எடுத்து முழுமையாக அந்த உடல்களை எடுப்பதற்கான அந்த பணிகளை தற்போதுதான் தொடங்கி இருக்கிறார்கள்.
முழுமையான பணிகளுக்கு பிறகுதான் தெரியும். தற்போது வரை பாத்தீங்கன்னா ஒரு சடலம் தெரிய வந்திருக்கிறது, மற்றவர்களுடைய சடலமும் அதே இடத்தில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை கொண்டு அந்த இடத்தில் மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணியை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் தற்போது இருள் சூழ்ந்து இருக்கிறது. இருந்தாலும் இரவு விளக்குகளை போட்டு அந்த மீட்பு பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. ரகுவரன், 5 சிறுவர்கள் உட்பட 2 பெரியவர்கள் என 7 பேர் அந்த புதையுண்ட இடத்தில் இருந்திருக்கிறார்கள் என தெரியப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறுவனின் வயது என்ன என இதுவும் மீட்பு படையினரால் கணிக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் ரகுவரன்? இன்னும் முழுமையாக அந்த பகுதியிலிருந்து சடலம் எடுக்கப்படவில்லை. சடலம் அந்த ஜேசிபி இயந்திரத்தினுடைய அந்த கைப்பகுதியில் சிக்கியது. அதிலிருந்து உடனேயே ஜேசிபி இயந்திரமானது நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் அதற்கு மேல் தோன்றினால் ஒரு சடலம் இருக்கக்கூடிய பகுதியில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் மேன்வலா அந்த மீட்பு படையினர் அந்த பகுதிக்கு சென்று நல்ல அந்த மண்ணை எல்லாம் அகற்றிவிட்டு உடல்களை எடுக்கும் பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு மேலாக மண்ணில் புதைந்து ஊறி போய் இருக்கக்கூடிய நிலையில்தான் ஒரு அந்த சடலங்கள் இருக்கிறது. அதனால்